வணக்கம். 156 மெடிசன் பேன் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி மருத்துவ வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. 156 மெடிசன் பேன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே போல் மெடிசன்ஸ் பேன் பண்ணியிருக்கிறாங்களா, அப்போ ஏன் இந்த அளவுக்கு பரபரப்பு இல்லை அப்படின்றத பற்றின வீடியோக்கள், அதை பற்றின தெளிவான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம தடை செய்யப்பட்ட மருந்துங்கள்லாம் சில்லறை வணிகத்தில் எப்படி கையாளுறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியும் நிறைய மருந்துகள், அதாவது மருந்து தனியாக இல்லாமல் மருந்தோட கூட்டு பொருட்கள், அதாவது இப்போ ஒரு மெடிசனில் 2லேருந்து 3க்கு மேலே உள்ள காம்பினேஷன்ஸ், இன்னும் ஒரு சிலதில் 4க்கு மேலே உள்ள காம்பினேஷன் கூட இருக்குது. இதை ஏன் தடை பண்ணாங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த 4 கூட்டு பொருட்களுக்கும் 4 மருந்துகள், அதாவது 4 காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேப்லெட்டில் 4 காம்பினேஷனுக்கும் ஒரு மெடிசன்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ அந்த பேட்சில் அந்த மருந்தோட பேட்ச் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி டேட்டுன்னு வரும்போது காமனாக ஒரே ஒரு எக்ஸ்பைரி டேட்டு தான் போட வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் 4 மருந்துக்கும் ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது வேறு வேறு இருக்கும்போது ஒரே மாதிரியான ஒரே எக்ஸ்பைரி டேட்டை போடுறதுன்றது கண்டிப்பாக அது தவறான விதத்தில் முடியும். அப்படின்றதுக்காக குறிப்பிட்ட சில மருந்து பொருட்களை தடை செஞ்சுருக்கிறாங்க. தடை செஞ்சதுக்கான காரணம் இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒரு மெடிசனில் காம்பினேஷன் 4 இருக்குது, ஒரு டேப்லெட்டில் 4 காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் அதில் இருக்குது. ஒரு ட்ரக்கோட இன்னொரு ட்ரக், அதில் இருக்க 4 மெடிசனுமே இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்ட்ராக்ட் ஆகிறதுனால டேப்லெட்டோட எஃபிகசியோ இல்லை அது வேறு ஏதாவது பக்க விளைவுகள் உருவாக்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இந்த 156 மெடிசனில் அதுவும் ஒரு தடை செய்கிறதுக்கு, அதுவும் இது பிரபலமாக பேசப்படுறதுக்கு காரணம் சோஷியல் மீடியா, நியூஸ்லேயோ சோஷியல் மீடியாலேயோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லா தரப்புலேயும் இந்த தகவல் பரிமாறப்பட்டதுனால பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கு. எந்த மாதிரியான மருந்துகள்லாம் தடை பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் திருப்பி அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா, இல்லை இது எப்படி அவைலபிலிட்டி கிடைக்குமா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்ற நிறைய கேள்விகளை பொதுமக்களும் எல்லாரும் கேட்க. சரி, தடை செய்யப்பட்ட மருந்துகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம இதில் பார்க்கலாம். பொதுவாக தடை செய்யப்பட்ட மருந்துகளுக்கு ஒரு அறிவிப்பு வந்த உடனே அதை தயாரிக்கிற கம்பெனிக்கும் தயாரிப்பு செஞ்ச இடத்துலேருந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போகிற ஹோல்சேல் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். இமீடியட்டாக ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல், அதாவது சில்லறை வணிகத்துக்கு இந்த மெடிசன் போகிறத இமீடியட்டாக நிறுத்திடுவாங்க இந்த அறிவிப்பு வந்த உடனே. இது நிறுத்துறதுனால ரீட்டைலுக்கு இந்த மெடிசன், அதாவது சில்லறை வணிகத்துக்கு இந்த மெடிசன் போகாது. இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகள் ஏற்கனவே சில்லறை கடைகளில் இருந்தாலும் அவங்க இந்த அறிவுறுத்தலின் பேரில் இமிடியேட்டாக அதை எல்லாத்தையுமே கம்பெனிகளுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதுக்கு எடுப்பாங்க. அதனால் தடை செய்யப்பட்ட மருந்துகள் எது இருந்தாலும் அங்கே லோக்கலில் இருக்க அந்த மெடிக்கல் ஷாப் அசோசியேஷன் மூலியமாகவோ அவங்க தெரிஞ்ச கடைகள் மூலியமாகவோ இது இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்று இயங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களோட அறிவுறுத்தலின்படி இந்த மெடிசன் எல்லாமே இமிடியேட்டாக தடை செய்யப்பட்ட நாள்லேருந்து ரிட்டர்ன் போயிடும். ஸோ பொதுமக்கள் யாரும் பயப்பட வேணாம். இந்த தடை செய்யப்பட்ட மருந்துகள்னால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்க எல்லாருமே தடை செய்யப்பட்ட மருந்துகள் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒருவேளை அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட இனிமேல் அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தவிர்த்து. மெடிசன்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அதிகப்படியாக பார்த்தா அலர்ஜி, கோல்டு, காஃபு, விட்டமின் டேப்லெட்ஸு, இந்த மாதிரி மருந்துகள் தான் அதிகப்படியாக தடை செய்யும். பொதுமக்கள் இந்த ஒரு வீடியோவை ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.